கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் வசனம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவன் எங்களுடைய அடைக்கலமாய் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அம்மாக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே அடைக்கலம், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய புகலிடம் ஆண்டவரே நீர் மாத்திரம்தான். உம்முடைய பிள்ளைகளுடைய பலன் நீங்க மாத்திரம்தான், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடைக்கலமாய் மனிதர்களிடத்துல போகிறதை காட்டிலும் ஆண்டவரே, தேவ சமூகத்துல வரும் பொழுது அந்த அடைக்கலமானது ஆண்டவரே ஆபத்து காலத்துல எங்களை விடுவிக்கத்தக்கதான அடைக்கலமாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தின் பாதையில கடந்து கொண்டு இருப்பார்களானால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல துணையாய் இருந்து அந்த ஆபத்தை கடக்கிறதுக்கு உதவி செய்றீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எதிரிட்டு வருகிற ஆபத்தை ஜெயமாய் கடக்கிறதுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகூலமாய் இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, போராட்டங்கள் ஆண்டவரே, அவமானங்கள், நிந்தைகள் ஆண்டவரே, சத்துரு போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே அகற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகள் பக்கமாய் துணை நிற்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். வியாதியின் பாதையில செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் பலனாய் துணையாய் இந்த ஜெப வேளையில உம்முடைய பிள்ளைகளுடைய அருகாமையில நீ நிற்கிறபடினாலும் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவனை அடைக்கலமாய் பலனாய் வைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு துணையாய் இருப்பீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் துணையாய் இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் எங்களை மேற்கொள்ள முடியாது, போராட்டங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது, பயங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.